தென் மாவட்டத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம், ஊர் பேர் இதெல்லாம் நான் தவிர்க்கலான்னு பார்க்குறேன் தேவையில்லை. ஆனால் ஒரு மனதை உழுக்கக்கூடிய ஒரு ஒரு உண்மை சம்பவத்தினுடைய கதை தான் இது. கரீம்பாய் ஒரு வயதானவர், ஒரு 65-70 வயது இருக்கும். அவர் கடந்த ஒரு 7 வருடமாக பார்த்தீங்கன்னா சரியாக சாப்பிட்றதில்ல. அவர் சின்ன மளிகை ஒன்று வச்சுருக்காரு. அந்த கடையை அந்த அளவுக்கு பழையபடி ஒரு உற்சாகமாக வியாபாரம் பண்ணுறதில்ல. அவங்க மனைவிக்கு பாத்திமாவுக்கு ரொம்ப வருத்தம். அவர் திடீர்னு ஒரு டவுனில் இருக்கார். ஒரு டவுனில் இருக்கார், கிராமம் கூட கிடையாது. அங்கே என்ன பண்ணுவார், அவருடைய டிவிஎஸ் 50 எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு சென்னையிலேருந்து வர பஸ்ஸை ஒவ்வொரு பஸ்ஸாக அப்படியே எட்டி பார்த்துட்டு திரும்ப வீட்டில் சோர்ந்து படுத்துப்பார். இதை ஒரு பெரிய வாடிக்கையாக பண்ணிக்கிட்டே இருக்காரு. மூர்த்தி எப்போ வருவான், மூர்த்தி எப்போ வருவான், மூர்த்தி எங்கே வந்துக்கிட்டு இருக்கானா அப்படின்னு அவர் தேட ஆரம்பிப்பார், பார்க்க ஆரம்பிப்பார், அதையே புலம்ப ஆரம்பிப்பார். எல்லாரும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி என்னையா இந்த பாய்க்கு என்னப்பா ஆச்சு இவருக்கு அப்படின்னு. ஆனால் அந்த அம்மா பாத்திமா அவங்களுக்கும் ஒரு மன வருத்தம் தான். எவ்வளோ சொல்லியும் அவரால் அதை நிறுத்தவே முடியல. திரும்ப அடுத்த நாள் அதே போல் தான் வண்டி எடுப்பார், போய் பஸ் ஸ்டாண்டை போய் சுற்றுவார். அவருடைய அந்த பட்டன் ஃபோனை எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பார். ஏதாவது ஃபோன் கால் வருமா அப்படின்னு. இல்லைன்னா ரோட்டில் அப்படி நிற்பார். போஸ்ட்மேன் கிட்ட விசாரிச்சுக்கிட்டே இருப்பார். எனக்கு எதுனா தபால் வந்ததா, எனக்கு தபால் வந்ததா அப்படின்னு. இல்லை பாய், வரல பாய். ஒரு நாள் ஒரு கட்டத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற கடைக்காரங்களாம் அவங்களாம் பார்த்துட்டு, பக்கத்தில் இருக்கிற கடைக்காரர் அப்புறம் எதிர்க்க இருக்கும் எல்லாம் என்ன பாய் அந்த பையனுக்கு போய் இப்படி இன்னும் அப்படியே பார்த்து இது பண்ணுறீங்க, நீங்கள் பெத்த பிள்ளையாண்ணா அப்படின்னு ஒருத்தர் பக்கத்து கடைக்காரர் ஒரு வாயை விட்டுருவார். பாய்க்கு ரொம்ப கோபம் வந்துடும். அவர் கரீம்பாய், மூர்த்தியை பற்றி உனக்கு என்ன தெரியும், நீ மரியாதையாக பேசு அப்படின்னு அவர் கோபம் உச்சத்துக்கு போனோடனே அந்த பக்கத்து கடைக்காரர் இதுவாகிடுவார். என்னப்பா இந்த பாய் இவ்வளோ டென்ஷன் ஆகிறோன்னு, சாரி பாய் நீங்கள் போங்கன்னு அந்த அம்மா சத்தம் போடுவாங்க, அண்ணா ஏன்னா அவரை போய் இது பண்ணுறீங்க, அவர் ஏதோ பையனை ஒரு மாதிரி பையன் காணாமல் போன இதுவில் அவர் தவிச்சு போயிருக்காரு அப்படின்னு. ஆமாம், பெரிய சொந்த பையன் அப்படின்னு அவங்க முணுமுணுக்கிறாங்க. நீங்கள் ஏன்னா இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் ஏன்னா அவரை தூண்டி விட்றீங்க, நீங்கள் ஏன்னா அந்த கேள்வி கேட்குறீங்க, அவர் ஏதாவது பண்ணி மாட்டேனே அப்படின்னு அந்த அம்மா தான் கடையை பார்த்துக்கிறாங்க, இவர் படுக்க வைக்கிறாங்க, இல்லை வந்துடுவான், ஃபோன் வரும், இப்படியா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் அவருடைய அண்ணன் மகள், அந்த பொண்ணு டாக்டருக்கு படிச்சிருக்கு, பார்க்க வருது. பார்க்க வந்தோடனே, என்ன வாப்பா இப்படி இருக்கிறீங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்க வந்திருக்கிறேன் உங்களை, இப்படி இருக்கிறீங்க நீங்கள், உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அதிர்ச்சி ஆகுது. அப்புறமா அந்த அம்மா பேசுகிறாங்க, இல்லைம்மா அதே நினப்பாக இருக்கார், மூர்த்தி 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 மூர்த்தின்னு சொல்லிக்கிட்டே இருக்கார், அவரால் ஒன்றுமே முடியல, அந்த அளவுக்கு அவர் மன வருத்தம் ஆகிட்டார், அழுத்தம் ஆகிட்டார் அப்படின்னு. நாடி பிடிச்சி பார்க்குது, ஸ்டெதஸ்கோப் வச்சு இதெல்லாம் பண்ணி பார்க்குது. இவருக்கு ஒன்றும் இல்லை, உடல் ரீதியாக ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இவர் மனது ரீதியான இது தான், ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கார், பதட்டமாக இருக்கார், யாரையோ எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கார், என்ன யார் அந்த மூர்த்தி அப்படின்னு கேட்காரு. அப்போ தான் அந்த அம்மா பாத்திமா அந்த விஷயத்த சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 18-19 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி கடையை திறந்து வைக்கிறார், சின்ன மளிகடையை திறந்து வச்சுருக்கார், திறக்கிறார். அப்போ தான் கடைக்கு எதிர ஒரு பையன் டவுசர் போட்டுக்கிட்டு சட்டை போடாமல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த ஆவாரம்பூ படத்தில் வினித்தோட சின்ன வயசு இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி தோற்றத்தில் அப்படியே எடுத்து வைக்கிறாரு. எடுத்து வச்சுட்டு, என்னடா தம்பி அப்படின்ற கம்மன்னு இருக்கான். சரி ஏதோ காசுக்காக தான் நிற்கிறான்ட்டு அவன் பசியாகவும் இருக்கிறான்னு கண்டுபிடிச்சிட்டு ஒரு 30 ரூபா எடுத்து போய் எதனா போய் நாஸ்டா பண்ணிருந்தா அப்படின்னு கொடுக்குறாரு. அந்த காசை வாங்க மாட்டேன்றான். எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பிட்றதுக்கு கொடுங்கன்றான், ரூபா வேணான்றான். அதாவது அந்த பையன் அந்த ரூபாயை எடுத்து போய் சாப்பிட்றதுக்கு கூட அவனால் தெரியலையா என்னன்னு தெரியல, எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்றான். அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அந்த கண்ணு இருட்டு போய் சாப்பாடு கொடுங்கன்னு அவனுடைய அந்த பசி இருக்குல்ல, அது தெரிஞ்சவொடனே உள்ள மனைவி கிட்ட குரல் கொடுக்குறாரு. அந்த இட்லியை ஒரு 4 இட்லி தட்டில் வச்சு எடுத்துன்னு வான்றார், சட்னி ஊற்றி. அந்த பையன்கிட்ட உட்கார்ற அப்படின்ட்டு அந்த சேரில் கடைக்கு வெளியில் உட்கார வச்சு கொடுக்குறாப்புல. அவன் அந்த பிசைஞ்சு அடிக்கிறான். அந்த வேகம், பசியோட வேகம், அந்த வயிறும் அந்த தொண்டை குழியும் அவனுடைய கண்ணையும் அவர் பார்க்குறாரு.
அப்படியே அல்லா அப்படின்றார். ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து பசி ரொம்ப ஒரு ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அது நீங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம். அது பசி தான் மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயம். அது வள்ளலாரிலிருந்து நபிகள் நாயகம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பசி பசி வந்தால் பத்தும் பறந்து போயிடும்னு சொல்லியிருக்காங்களே. பசி வந்தால் உண்மை மூளையே எங்கேயே எங்காது. அப்படி அவனை பார்க்குறாரு. வந்து எல்லாம் இவ்வளோ ஓடுறோம், இவ்வளோ ஆடுறோம், இவ்வளோ சம்பாதிக்கிறோம், 20,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறோம், படுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி தான், சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு தான். அது சுகர் கரு வந்துடுச்சுன்னு வச்சுங்க, கஞ்சி குடிக்கலாமா, சக்கரை போடாமல் ஏதாவது சாப்பிட்லாமா, ஓட்ஸ் சாப்பிட்லாமா, இப்படின்னு நல்லது உள்ளது சாப்பிட முடியாத கூட அளவு கூட ஆயிடுது. வந்து அது எல்லாம் எதுக்கு? இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான். இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் இவ்வளோ பெரிய அரசியல், இவ்வளோ பெரிய கோபம், இவ்வளோ பெரிய சூழ்ச்சி, இவ்வளோ பெரிய கொடுமைகள், இவ்வளோ பெரிய பாவ புண்ணியங்கள் எல்லாத்தையும் இதுதான் செய்கிறோம். அது அப்படி அந்த பையனை பார்க்க, ஐயோயோ இவங்ககிட்ட போய் நம்ம காசை கொடுத்துட்டோமே, இவனுக்கு ஆரம்பத்தில் நம்ம ஒரு இட்லியை கொடுத்துருக்கலாமே, அந்த இட்லி வேகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 பண்ணை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு அவர் யோசித்து முடிக்கிறதுக்குள்ள அதை தட்டை க்ளீன் பண்ணிடலாம். இன்னும் வேணுமானா போதும் 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 போதும்பா அப்படின்றான். கையை கழுவிட்டு உட்காந்தோடனே உட்கார் அப்படின்றார். அவங்க மனைவி வந்து அவருக்கு டீ எடுத்துன்னு வராங்க. இவனுக்கு ஒரு சின்ன டம்ளரில் டீ பிடிக்கிறான். குடிச்சு முடிச்சுட்டு அந்த டவுசரை எடுத்து அப்படி முடிச்சு போட்டுன்னு கிளம்பி போகிறான். ஒரு நன்றி கூட சொல்ல தெரியல அவனுக்கு. ஒரு சின்ன பையன் நடந்து போகிறோன்னே, டே இங்கே வாடா அப்படின்றார். கூப்பிட்றாரு, வா அப்படின்றார். எந்த ஊர் நின்றார்? ஒரு 4-5 ஊர் தள்ளி சொல்கிறார். என்ன யாரும் இல்லையான்னு, எங்கள் அப்பா அம்மா ஒரு விபத்தில் இறந்துட்டாங்க, சொந்தக்காரன் யாரும் என்னை வீட்டில் சேர்க்க மாட்டேன்ட்டான். ஏன்னா அவங்க வந்து முறை வச்சு இது பண்ணுறாங்க. எனக்கு வேறு யாரும் சொந்த பந்தம் கிடையாது. 1 மாதம் நீ இவனை பார்த்துக்க, 1 மாதம் நான் அவனை பார்த்துக்கிறேன்னு எனக்கு அது கொஞ்சம் பிடிக்கவே இல்லை. அதனால் நான் கிளம்பி வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் எனக்கே தெரியல. ஒரு 4 நாளாக கிடைக்கிற இடத்துல தூங்குறேன், யாருக்கிட்ட உங்களை மாதிரி வந்துக்கிட்டோ சாப்பிட்றேன், மறுபடியும் நான் பாட்டு இதுவாகிட்டு இருக்கேன்னு ஒரு வளர்கிற ஒரு சின்ன வயசு, பிஞ்சு வயசு. அவன் கண்ணில் வந்து ஒரு தீட்சண்யம் தெரியுது, அவன் கண்ணில் ஒரு ஒளி தெரியுது. வந்து பையன் கண்ணில் அவருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி மனசு இதுவாகி போகுது. அவருக்கு ஒரு மகன் இருந்து அவன் இறந்து போயிட்டான், அப்துல்லான்னு. அவருக்கு வந்து கண்ணெல்லாம் கலங்கி போகுது. உள்ளவாடான்றார். உள்ளவா, நீ வா, நான் பார்த்துக்கலாம், வா நீ உள்ளவா அப்படின்னு வர. அப்துல்லாவுடைய அந்த சட்டையும் அந்த லுங்கியும் எடுத்து கொடுக்குறாரு. கட்டிக்கிட்டா, இது ஒன்றும் பழசு இல்லை, புதுசாக அவனுக்கு ட்ரெஸ் வாங்கின்னு வரேன், அது வரைக்கும் அதை கட்டிக்க அப்படின்னு அவன் உற்சாகமாக கட்டிக்கிறான். வந்து சில பேர் பார்த்தவொடனே பிடிச்சி போயிட்டான்ல, அந்த அன்பு அவனுக்கு அப்படியே பிடிச்சி போயிடுது. வந்து அப்பா மாதிரி பார்க்குறான் அவரை. வந்து அந்த அம்மா வந்து அவனை அப்படியே தலையை தொட்டு கொடுக்குறான். தன் மகனை பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த கடையில் வேலை செய் நீ அப்படின்றார். பள்ளியிடம் போறியான்? இல்லை நான் போக மாட்டேன். சரி கடையில் வேலை செய், நீ வேலை செய், 3 வேலை சாப்பிட்டு இங்கே தங்கிக்க. வேலை செய்கிறான், அவன் வேலை செய்கிறான், காட்டுத்தனமாக வேலை செய்கிறான், எதை பற்றியும் கவலைப்படாமல் வேலை செய்கிறான். ஏன்னா ஒருத்தன் நிராகரிக்கப்பட்டான், எல்லா இடத்துலையும் நிராகரிக்கப்பட்டான். அவன் அப்பா அம்மா இல்லை, சொந்த பந்தம்லாம் வந்து முறை வச்சு அவனை வச்சு பார்த்துக்கணுன்னு பார்க்குறாங்க, அவனை வந்து அடிமையாக வச்சுக்கணுன்னு பார்க்குறாங்க, அவனை உதாசனப்படுத்த பார்க்குறாங்க. ஆனால் எங்கிருந்த ஒரு அன்பு அவனுக்கு கிடைச்சிருக்குது. அந்த அன்பு வந்து ஒரு உணவின் மூலமாக கிடைச்ச அன்பு. அந்த அன்பு வந்து அந்த அந்த அவர் பாயோட கண்ணில் அவ்வளோ அந்த அன்பு தெரியுது, அந்த அம்மாவிட்ட இருந்து தெரியுது. அவனுடைய மகனுடைய வடிவில் அவனை பார்க்குறாங்க. இவங்களுக்கு நம்ம விசுவாசமாக இருக்கணும், இவங்களுக்கு சரியாக இருக்கணும்ட்டு அவன் அங்கேயே பழியாக கிடக்கிறான். சம்பளத்தை கொடுக்குறாரு. எனக்கு எது சம்பளம், எனக்கு எது சம்பளம், இது உனக்கானதுடா, நீ சாப்பாட்டுக்கு தங்கறதுக்கெல்லாம் போக தான் மீதி கொடுக்குறேன்னு, எனக்கு வேணாம். சரி சிரிச்சுக்கிட்டு வச்சிடறாரு. நாட்கள் ஓடுது, காலங்கள் கிடக்குது. ஒரு 17-18 வருஷம் எடுத்து அவன் வாலிபன் ஆயிடுறான். வாப்பான்னு தான் கூப்பிடுறான், அம்மான்னு தான் கூப்பிடுறான். அப்படி ஒரு பிள்ளையாக மாறிடுறான். அவன் ஒரு சினிமா பார்க்க மாட்டான், ஒரு திருவிழாவுக்கு போக மாட்டான், ஒரு நண்பர்கள் கிடையாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த கடை. அந்த கடையை அவன் டெவலப் பண்ணுறான், பெருசாக்குறான். பக்கத்தில் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வைக்கிறான். வாய்க்கு அவ்வளோ பெரிய அன்பாக இருக்குது. அவன் வந்து பேப்பர் படிக்கிறான். ஒரு நாள் அவன் கேட்குறான், பாப்பா மெட்ராஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் போய் மெரினா பீச்சு, கோல்டன் பீச்சு, வல்லூர் கோட்டம் இதெல்லாம் போய் நான் சுற்றி பார்த்துட்டு வரட்டோமா அப்படின்னு. உனக்கு யாரா அங்கே தெரியும்? இல்லை நான் போய் சுற்றி பார்த்துட்டு வரேன் அப்படின்னா அவருக்கு. ஏன்னா உலகம் தெரியாத பையன், ஆனால் அவருக்கு ஒரு எப்பவுமே ஒரு ஆசை உண்டு. அது 4 இடத்துக்கு போடா, 4 பேர்கிட்ட பேசுடா,
எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டார், நல்லது கெட்டதை அப்படிலாம் சொல்லுவார். சரி இவனை தைரியமாக அனுப்பலாமா அப்படின்னா, அனுப்பலாம், என்ன இருக்குது அப்படின்னு அவனுக்கு ஒரு பட்டன் செல்ஃபோன் ஒன்று வாங்கி கொடுத்து அனுப்புகிறார். உனக்கு ஏதாவது பிரச்சனை, நீ எங்கேயாவது மாட்டிக்கின அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்களுடைய ஃபோன் நம்பர் பேரோட ஒரு 5 பேரோட சீட்டை அவன் கையில் கொடுக்குறார். அவன் கிளம்பி போகிறான். ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் ஆகுது. ஒரு மாதிரி அவருக்கு பதட்டம் ஆகிடுது பாய்க்கு. அவன் ஃபோன் பண்ணுறாரு, அது சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன ஆச்சுன்னு தெரில, எந்த தகவலும் இல்லை. சம்மந்தப்பட்ட அந்த 5 நம்பருக்கான உறவினர்கிட்ட கேட்கும்போது அப்படி ஒரு பையன் எங்களை காண்டாக்ட் பண்ணவே இல்லைன்றாங்க. அதில் ஆரம்பிச்சது தான் அந்த வருடங்கள் அப்படியே ஓடுது. ஒரு பித்து பிடிச்சா மாதிரி ஆயிடுறாரு அவர் கரீம்பாய். பித்து பிடிச்சா மாதிரி ஆயிரு. ஒரு மகன் இறந்து போயிட்டான். ஒரு தானா வந்த ஒரு மகன், அல்லாவா கொடுத்த ஒரு மகன் வடிவில் வந்த ஒருத்தன் வந்து ஒரு 17 வருஷம் நமக்காக உழைச்சவன், ஒரு நாயா இருந்தவன், ஒரு அன்பா இருந்தவன், அவ திடீர்னு வந்து இப்படி போறேன், சென்னைக்கு போறேன் அப்படின்னு சொன்னவன் வந்து காணாம போயிட்டான், எந்த தகவலும் இல்லை அப்படின்போது வெறுத்து போறார். வந்து அந்த அதீத பாசம் தான் அவர் வந்து அந்த வண்டியை எடுத்து போய் ஒவ்வொரு சென்னையிலிருந்து வர வண்டியா தேடி தேடி போய் குரல் கொடுக்குறாரு. திரும்பவும் வராரு, பேசுறாரு. அப்புறம் அந்த பெண் வந்து அந்த அவருடைய அண்ணன் மகள் மருத்துவர் வந்து அந்த தன்னுடைய சித்தப்பாவை கொஞ்சம் கொஞ்சமாக தேத்துறான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு வந்து அவருடைய சக டாக்டர்களை கொண்டு வந்து கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அவர் கொஞ்சம் மாறுறாரு. எங்கேயோ ஒரு இடத்துல நல்ல இடத்துல இருப்பான், ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து உங்களை தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அதுவுடனே அவனுடைய அந்த 18 வருஷ சம்பளம் இருக்குதுல்ல, அந்த காசை அப்படியே வந்து வச்சிருக்காரு அவர். ஏன்னா அவனுக்கான சம்பளம் அது, அதில் ஒரு பைசா எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாரு. அவனுக்கு வந்து ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்குது, எப்படியா இருந்தாலும் வந்துடுவான் அப்படின்னு. அப்போ தான் எதிர்த்த கடை ஒன்று விலைக்கு வருது. அந்த கடையை போய் வாங்குறாரு. அதில் வந்து ஒரு கடை திறக்கிறார், ஃபேன்சி ஸ்டோர் ஒன்று திறக்கிறார். அதுக்கு வந்து மூர்த்தி ஸ்டோர்னு பேர் வைக்கிறார், அவன் பெரிய. இதையும் பார்த்துக்கிறாரு, அதையும் பார்த்துக்கிறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த ஒரு கடையே ஒழுங்காக அவங்களால பார்த்துக்கல, வயசும் ஆகுது, ஏன் அப்படின்னு. இப்படியா போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவர் அப்படியே படுத்துக்கிட்டு ஈசிங் சேரில் அப்படி இதுவாக இருக்கும்போது ஒரு உருவம் அப்படியே மெதுவாக வந்து அவன்கிட்ட நிற்குது. ஒரு தலை பஞ்சடிச்சு போன தலை, ஒரு உதடு வெடிச்சு போன உதடு, கண்ணெல்லாம் உள்ளே போய் கருத்து, ஆளே உருவம் தெரியாமல் அப்படி வந்து நிற்கும் பொழுது அவர் பார்த்துட்டாரு. மூர்த்தி அப்படின்றாரு. அவன் அழுகுறான், வெடிச்சு அழுகுறான் அப்பான்னு. அழ ஆரம்பிச்சுன்னு போய் அவனை சேர்த்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. என்னடா அது கோலம் அப்படின்றாரு. வந்து ஓன் கதறி அழுகுறான். அவர் காலை பிடிச்சின்னு கதறி அழுகிறான். எங்கடா போன, என்னடா ஆச்சு, தோ இருக்குதுடா, நீ வந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சிருந்தா கூட வந்துட்டு இருக்கலாம், உன் ஃபோன் என்ன ஆச்சு, நீ என்ன ஆன அப்படின்னு பெருங்கொழுத்தன அந்த அம்மா வந்து அழறாங்க. அப்போ வந்து ஒரு சம்பவத்தை சொல்கிறான். நான் போன இடம் தெரியல, ஒருத்தன் ஏமாத்தினான், ஒரு பெண்ணை போய் காப்பாற்ற போனேன், ஒரு கொலைகேஸில் மாட்டினேன், ஜெயிலில் போனேன், சித்திரவாதெல்லாம் அனுபவிச்சேன். அங்கே ஒரு நல்ல வக்கீல் ஒருத்தர், யாரோ ஒருத்தர் பார்க்க வந்தவர் வந்து என் கதையை கேட்டு அவர் வந்து அந்த வழக்கிலேருந்து என்னை வந்து வெளியே கொண்டு வந்தார். உங்கள் முகத்தில் எப்படி நான் முழிக்க போகிறேன்னு தெரியல, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் எல்லாரும் சொல்லுவாங்கன்ட்டு கடைசி முறை உங்களை சும்மா பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக வந்தேன் நான். எங்கடா நீ போகிறேன்னா, எங்கேயோ போகிறேன். அந்த ஆரம்பத்தில் அந்த பையன் சொன்னால எங்கேயோ போகிறேன்னு, அது மாதிரி எங்கேயோ போகிறேன்னு அவனை சேர்த்து பிடிச்சிக்கிறார். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா நீ என்ன குற்றவாளியாடா, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் இந்த உலகம் ஒன்றா தள்ளி வச்சிடுமா, போடா அப்படின்னு அந்த சாவியை கையில் கொடுத்து, இது உன் கடைடா, உன் சம்பளம்டா, அது போடா, உன் ஸ்டோரா, மூர்த்தி ஸ்டோரா, போடா அப்படின்ட்டு அமுச்சு விட்றாரு. அவன் நேராக அந்த கடைக்குள்ளே போகிறான். போய் உட்காரான். உட்கார்ந்த பிறகு அங்கேருந்து அவரை பார்க்குறான். பார்த்துட்டு தன் சொந்த அப்பாவாக இருந்தால் கூட இப்படி, அம்மாவாக இருந்தால் கூட இப்படி பார்க்க மாட்டான்னு அவன் கண்ணீரால் அழறான். வந்து நீ அடுத்த வாழ்க்கை வாழறடா நீ அப்படின்னு அங்கேருந்து அவர் வந்து கண்ணாலே பேசுகிறாரு. இதுதாங்க வந்து அன்புன்னு, இதுதாங்க. அது எந்த வடிவில் வேணாலும் வரும். நீங்கள் அந்த அன்புக்கு பாத்திரமாக, அந்த அன்புக்கு நேர்மையாக இருந்துட்டீங்கன்னு வச்சுங்க, அது அசைக்க முடியாத அன்பு என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.